ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டுக்கணும்னு வச்சுக்கிங்க. அது மாதிரி ஏதோ பண்ண போறாரா அப்படின்னு தான் நான் அவனும் ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. அப்படியா சரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் அவர் வந்தாப்புல வந்துட்டு நான் வந்து ஒரு 4-5 வருஷமா ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஓசிடி பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே சொல்யூஷன் கிடைக்காம ஐயாவோட இந்த புரிதல் தான் எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. அதனால அதுக்கு ஒரு நன்றி கண்ணா ஏதாவது ஒரு பகவத் மிஷனுக்கு செய்யணும் நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டு விட்டாரு. உண்மையிலே கேட்டு ஸ்டன் ஆயிட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு. மொத்தம் அவர் வந்து ஒரு 10 பாட்டுக்கு மேலே ரிலீஸ் பண்ணிருக்காப்புல. அந்த தம்பி ஏஐயோட உதவியோட தான் செஞ்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காப்புல. கூப்பிட்டா அந்த தம்பிக்கு வர முடியல, கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் பார்த்துட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ அந்த தம்பிக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமாக நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கிய தருணத்தில் இருக்கிறோம். அவருடைய அந்த ஓசியிலிருந்து மனம் மாற்றத்துலையும் அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது வந்து நல்லா வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. நாம் ஏற்கனவே போட்டோம். இருந்தாலும் சாம்பிளுக்கு 2 நிமிஷம் இருக்கிற ஒரு பாடல் மட்டும் கேட்டுட்டு அது அவரு நம்ம பண்ணியிருக்காருங்க நம்ம கேட்டுட்டு அடுத்து இந்த ஆப் ரிலீஸுக்கு நம்ம போயிடுறோம். நான் இப்போ அந்த பாடலில் இணைச்சிட்றேன். சாட்சாத்காரம் ஜீவமுக்தி விதேஹமுக்தி துரியா துரியாதீதம் கைவல்யம் நைஷ்கர்மயோகம் பிரமபூதம் ஐக்கியம் ஐக்கியானுபவம் நிர்வாணம் பரிநிர்வாணம் நிருபாதிக மோக்ஷம் இந்த பிரம்மம் ஆயிரம் நாமமே அனைத்தும் ஒன்றே என்று உணர்த்தும் புரிதல் தருவது ஸ்ரீ பகவத் தரிசனமே. ஒன்றே என்று உணர்த்தும் புரிதல் தருவது ஸ்ரீ பகவத் தரிசனமே. முக்தியில் இருந்து முக்தியை தேடுதல் அபத்தம். அகத்திற்கு சுதந்திரம் அதுவே ஆத்ம சாட்சாத்காரம். அகத்தை சீர் செய்ய தேவையில்லை, அதுவே விடுதலை. கைவல்யம் ஐக்கியம் ஐக்கியானுபவம் நிர்வாயம் பரிநிர்வாணம் நிருபாதிக மோக்ஷம் ஸ்ரீ பகவத் தரிசனம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்
ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, ஒரு கேம்ப் அட்டன் பண்ணுற ஒர்க்கு, ரூட் மேப்பு, ஜூம் மீட்டிங் கலந்துக்கிற டெய்லி லிங்க்கு, இப்படி வந்து நம்மளுடைய ஒட்டு மொத்தத்தையும் ஒரு சிம்பிளாக ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு ஆப் வந்து நம்ம உங்கப்பனுடைய சன் திரு கணபதி சார் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் வேலைகள் இருக்குது. கூட விரைவில் அதுவும் வந்துடும். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டிருந்தீங்க அந்த ஆப் வர மாதிரியான வேலைகள் மேக்ஸிமம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10-15 நாளில் அந்த இதுவும் வந்துடும். இருந்தாலும் அதுக்கான மாடல் லான்ச்சை நம்ம இப்போ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஆப்போட ஐக்கான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆப் ஐக்கானை கொண்டு வரோம். திரு அங்கப்பன் அண்ணா அவர்களையும் திரு கணபதி அவர்களையும் மேடைக்கு வந்து இந்த ஆப்பை லான்ச் செய்யும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. திரு கணபதி சார் கொஞ்சம் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பகவத் பவனில் இருக்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆப் ஒன்று ரெடி பண்ணி இப்போ ப்ளே ஸ்டோருக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் அப்ரூவல் ஆனோன்னா அது பப்ளிக்காக எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் 3 முக்கியமான இது கிடைக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம பல இடங்களில் இருக்கிற மந்த்லி மேகசின், இங்கிலீஷ் புக்ஸ், தமிழ் ஆன்லைனில் இருக்கிறது, அப்புறம் பிரிண்டடை வந்து ஆர்டர் பண்ணுறது, டொனேஷன் ஆர்டர் பண்ணுறது, ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளோட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இப்போ புதுசாக ஒருத்தங்க வராங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், இல்லை பழைய மெசேஜில் பாருங்கலாம் கம்ப்ளீட்டாக ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இருக்குது, பட் நம்ம ஒரு 10 மெசேஜுக்கு முன்னாடி போய் பார்க்கணும், அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்காது. இது கொஞ்சம் அதுலேயே வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அடுத்தது வந்து நம்ம ஒரே டைமில் நிறைய பேர் எடிட் பண்ணுறது, கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் சேர்ந்து வேலை பண்ணும்போது அது ஒரு கொலாபரேஷன் டூலாக இருக்கும். அதை நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணுறதோ இல்லை அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணோன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சொல்லுங்க, யார் உருவாக்கத்தை பற்றி எதுவும் சொல்லுங்க. அது சரவணன் அண்ணாவோட அவரோட ஐடியா அண்டு அவரோட எனர்ஜி. நான் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்துட்டு போகிறேன். எனக்கு வந்து ஆப் உருவாக்கணும்னு தோணலை. ஐடி தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு அந்த ஐடியாவே வரல. அது அண்ணா வந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான் சரி நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி என் வேலை இல்லை, அவர் அவங்க அப்பா வேலை. அவர் சொன்னார், ஆனால் செஞ்சிடலான்னு ஆக சிறப்பாக வந்துருச்சு. இது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தது இவர்கிட்ட வந்து நம்ம வெப்சைடுமே எல்லாமே கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக நம்மளுக்கு இருக்குது. அந்த ஒர்க்கையும் வந்து இவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அதாவது இந்த வெப்சைட்டு டிஜிட்டல் டோட்டலாக இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம அந்த வேலையை நம்ம பார்க்க தேவை. தகுதியானவர்கிட்ட கொடுத்துட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அதனால் வந்து நம்ம அண்ணன் நம்ம அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறோம். ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு சஜஷன் நிறைய இருக்கும், அதை சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்னும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு, அதாவது பயன்பாட்டில் படுத்தும் போது இது என்ன இப்படி இருந்தால் பரவாயில்லையா இருக்கும், இல்லை இது இந்த மாதிரி மாடிஃபை பண்ணால் சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற உங்கள் சஜஷன்ஸை என்கிட்ட சொன்னீங்கன்னா அதையும் ரீக்ரியேட் பண்ணி பண்ணும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக டூலாக நமக்கு ஆகிடும். அதாவது ஒரு ஆப் எடுத்துட்டா நம்மளுடைய ஹோல் ஹிஸ்ட்ரி டோட்டலாக அதில் வந்துடும். மேகசின்னா தமிழாக கிளிக் பண்ணிக்கோ, இங்கிலீஷ் மேகசின் தான் பார்த்துக்கோ, ஐயாவோட சில வீடியோஸ் கிளிக்காக பார்த்துக்கோ, இதை வந்து இப்போ பர்த்டே ஈவெண்ட்டாக கிளிக் பண்ணிக்கோ, என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, அடுத்த ஈவெண்ட்ஸ் என்னென்னா பார்த்துக்கலாம், எந்தெந்த மாதம் என்ன நடக்குது, எப்போ நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு அதுக்கு சௌரியமாக இருக்கும். பேமெண்ட்டு எல்லாமே அதிலேயே பண்ணிக்கலாம். நீங்கள் எதையுமே தனியாக தோல வேண்டியது, அதிலிருந்து கிளிக் பண்ணாவே எல்லாத்துறையும் சிங்க் ஆகி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா வந்துருக்குது. அது இன்னும் சில என்னென்ன அடிஷ்னல் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி போகிறோம். கோர்ஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு கூட அதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒருத்தர் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணாருன்னா அவருக்கு எந்த சீட்டு, எந்த ரூம்பு, எந்த பெட் நம்பர் வரைக்கும் கொடுத்துட்டோம், அப்போ கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய ஃபியூச்சர் பிளான். அவங்க எதையுமே கேட்க தேவையில்லை. அவர் அந்த இதுலேயே எல்லாமே அவங்கவுங்களே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா, இந்த டைம் வாங்க உங்கள் இடம் ரெடியாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா
இன்னும் நடைமுறை இன்னும் அது எல்லாருக்கும் ரொம்ப பயன்படும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உதவுங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம கையில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, நன்றி. இப்போ இந்த ஆப்பை இப்போ ரெடி பண்ணி உங்கள் ப்ளே ஸ்டோரில் போடுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு ஒரு 10 பேர் மட்டும் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10-20 பேர் அதை டெஸ்டிங்க்கு முன் வந்தீங்கன்னா ஒரு உங்கள் மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு போங்க. நாங்கள் அந்த லிங்க்கை உங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் அனுப்பிடுறோம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் இப்போயே கிடைக்கும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு தடவை அதுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா அந்த அந்த அப்ரூவலுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அவங்க ரிவ்யூ பண்ணி சீக்கிரமாக முடிச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் யாராவது ஒரு 10-20 பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அவங்க வனஜா காட்ட ஜிமெயில் ஐடி மட்டும் கொடுத்துருங்க. மொபைல் நம்பரும் ஜிமெயில் ஐடியும் கொடுத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் அந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆப் வந்துடும். டெய்லி ஒரு தடவை நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னாலும், பட் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்ன பண்ண முடியும், ஒரு சஜஷன் கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இதாகிடும், அக்கௌண்ட் ஆகிடும் அது. ஓகே, தேங்க்யூ. அண்ணன் சொல்கிறது என்னன்னா, இந்த ஆப் இப்போ தான் கூகுளில் இருக்குது, ஒரு 30 பேர் தினமேலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சர்வே பண்ணிடுச்சுன்னா உடனே வந்து அந்த ப்ளே ஸ்டோருக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10-20 பேர் அதுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி 10 பேர் சேர்த்துட்டோம். நீங்கள் அதேமாதிரி ஒரு 30 பேர் சேரும்போது ஈஸியாக ஒரு வாரத்திலே வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் வர்றதுக்கு சீக்கிரமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான இதை தான் வந்து வனஜாகிட்ட உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலை ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஞானம் உலகம் முழுதும் போய் சேரணும். ஏன்னா பலர் வந்து இந்த புரிதல் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்காங்க. அதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு உதவியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, பகவத் பாதை யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த கொரோனா பீரியடில் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜூம் மீட்டிங் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா 2015 ஆரம்பித்து வெறும் 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இந்த கொரோனா பீரியடில் தான் வந்து அது 20,000 மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியாக இப்போ 87,000 பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா, இதில் இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்து 1 லட்சம் ரீச் ஆச்சுன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, யாராவது மனசில் கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, பயத்தை எப்படி போக்குறது, கோபத்தை எப்படி சரி பண்ணுறது, ஏதாவது சர்ச் பண்ணாங்கன்னா நம்முடைய வீடியோ வந்து மேலே வந்து நிற்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே நம்ம ஒரு 150 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பகவத் பாதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பணி, ஈச் பர்சன் ஒரு 10 பேருடைய மொபைல் ஃபோனை வாங்கி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மற்றவங்க பண்ண சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஃபோனில் ஒவ்வொருத்தரும் 10 பேராவது டார்கெட் வச்சுக்கிங்க. 10 பேருடைய ஃபோனை வாங்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நான் இன்னும் அவங்களுக்கு ஒரு கெட்டதை கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து தேடினாங்கன்னா அவங்க மொபைலில் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இது மிகப்பெரிய பணி. இந்த வகையில் வந்து இந்த உலகத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 150 × 10 1500 பேர் உடனடியாக இப்போ சேர்ந்தாங்கன்னா, இன்னைக்குள்ளார சேர்ந்தாங்கன்னா, அல்லது நாளைக்குள்ளார உங்கள் ஃபோனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தரும் 10 பேர் நாளைக்குள்ளார நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், 1500 உடனடியாக ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப் சேனல் எப்படி பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்கன்னா, எத்தனை பேர் வேகமாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த வீடியோவை மேலே கொண்டு வந்து காட்டுறது. எவ்வளோ பேர் தேடினாலும் நம்ம விஷயம் வந்து ஈஸியாக மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். இப்போலாம் இந்த போஸ்ட்டு நோட்டீஸ் எல்லாம் வந்து ஓல்டு, அதெல்லாம் இப்போ ரீச்சே ஆகாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மீடியா தான் ரொம்ப ப்ராப்ளமாக, இந்த டிஜிட்டல் மீடியா தான் மிக வளர்ச்சி அதிகமாக இருக்குது. நல்லது அதில் தான் வளருது, கெட்டது அதில் தான் வளருது. நம்ம நல்லதை நம்ம வளர்த்துவோம். இந்த விஷயத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒவ்வொருத்தருமே இது நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு 10 பேரையாவது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதில் நம்ம நல்லது தான் பண்ணுறோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நீங்கள் எல்லோரும் நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறதே நான் என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நான் இப்போ நம்ம வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம 3 o'clock வரோம். எங்களுடைய வேண்டுகோள், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உங்கள் ஆலோசனை வழங்குங்க. இது வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். உங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஐடியாக்கள் கொடுக்குறீங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாருமே உங்கள் ஆலோசனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி. அப்புறம் இன்னொன்றுங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஓப்பனாக. அதனால் உங்களுடைய ஃபீல்டு, நீங்கள் என்ன துறை சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிறது இந்த குரூப்லேயே போட்டிங்கன்னாக்கா, இதில் மேக்சிமம் இருக்கிறது ஃபவுண்டர்ஸ், புறவலர், ஜெம் மெம்பர்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம இதில் ரொம்ப கருத்தில் ஈர்க்கப்பட்டு தன் வாழ்க்கையில் மாறினவங்க தான் இருக்கிறாங்க.
நம்ம ஏதோ ஒரு தேவைக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ஒரு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற போது அது வந்து ஒரு வேல்யூடாக மாறும். ஸோ உங்கள் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறதையும் நான் வந்து அக்குகளராக இருக்கிறேன், இல்லை அந்த மாதிரி இருக்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று இருப்பாங்க, நான் டெக்ஸ்டைலில் இருக்கிறேன், அந்த மாதிரி ஆளாளுக்கு என்ன இருக்கிறீங்களோ அதை சொன்னீங்கன்னாக்கா யாராவது ஒரு தேவைக்குன்னா உரிமையோட நம்ம இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சார் இது என்ன சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்னா எங்கேயோ தொலைவது நம்ம குரூப்லேயே நம்ம அந்த லீடை எடுத்துக்கலாம். அதனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிக்கலாம்னு சொல்ல வரேன். கொஞ்சம் லேட்டாக வந்தேன் சார், ஐயா கூட ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. அப்படி யார் எடுக்கலையோ வந்து எடுத்துங்க. வெல்கம். ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.